ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மொறுன்னு செம்ம டேஸ்டியான அவல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் மெல்லிசான அவல், கெட்டியான அவல் எது வேணும்னாலும் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க, கல் தூசி எதுவும் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இது ரெண்டையும் நல்ல ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்ல ஃபைனாகவே அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா சலிச்சு தான் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலிச்சிடலாம். உங்ககிட்ட பொட்டுக்கடலை பொடி ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் அவலை மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி சலிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி மறுபடியும் சலிச்சிடணும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்குது, இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்மளுக்கு நல்ல ஃபைனாக கிடச்சிருக்கு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், நீங்கள் இடியாப்ப மாவு அந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், இதுக்கு பதிலாக நல்ல சூடான எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த வெண்ணெய் வந்து அந்த மாவோட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுறணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடியாக இருக்குது. முறுக்கு பிழையிறதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள அச்சை வந்து முறுக்கு உலக்கில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து முறுக்கு உலக்குள்ளே வச்சிடலாம். நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். மீதி உள்ள மாவை வந்து மூடி வச்சுருங்க, அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு இந்த மாதிரி அகலமான கரண்டியில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பிழிஞ்சோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 அல்லது 3 கரண்டி வச்சுட்டு நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு முறுக்க பிழிஞ்சிடலாம். இது மாதிரி பிழிஞ்சிட்டு அந்த எண்டை வந்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு கரண்டிலையும் பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து இது திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரு முறுக்கா திருப்பி போட்டு 2 பக்கமுமே நல்லா வெந்து அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து கொஞ்சம் அடங்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முறுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக கிறிஸ்பி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப கிறிஸ்பியான அவல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு உடனடியாக செய்யக்கூடிய முறுக்கு இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு முறுக்கை உடைச்சி காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.